மேஷராசி என்பர்களே, மேஷராசி என்பர்கள்லாம் நெருப்புன்னு சொல்லுவாங்களே சார். என்ன சார் வச்சு அப்படியே எல்லாம் செஞ்சிட்ருக்கு சார். எப்போ சார் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. சமீப காலத்தில் தொழில் ரீதியான சிக்கல்களில் நீங்கள் மாட்டிகிட்ருப்பீங்க. குடும்ப ரீதியான சின்ன சின்ன சலசலப்புகளில் மாட்டிகிட்ருப்பீங்க. திடீர் தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல சார், முன்னாடி 2 வழி தெரியுது, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள், நான் தொடங்கிய முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இனி என் வாழ்க்கையில் என் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா, குடும்பத்திற்காக இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் அடுத்த பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். சிலருக்கு இன்னொரு 6-7 கேள்விகள் லிஸ்ட்டில் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் இருக்கா, புதிய வியாபாரம் இருக்கா, பதவி உயர்வு இருக்கா, சொத்து சேர்த்தல் இருக்கா, வாகன வாக்குவாதம் இருக்கா, வாகனத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏதாவது இருக்கா, வெளிநாட்டு மூலமாக வருமானம் ஏதாவது இருக்கா, குடும்ப வளர்ச்சி இருக்குதா, இந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு அப்படிங்கிறது காற்று ஆடும்போது அணைஞ்சிடும், ஒரு டைம் அணையும். ஆனால் அந்த எரிஞ்சிட்டு இருக்குல்ல அந்த மறுபடியும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் காற்று அடிக்கும்போது கப்புன்னு பிடிச்சிக்கும் நெருப்பு. ஸோ காற்று அடிக்கும் போது நெருப்பு எப்படி பிடிக்குதோ மறுபடியும் அதே போல் நீங்கள் வந்து முழுசாலாம் அணையலை. ஒரு காற்றுக்கு பயந்து அணையக்கூடிய நெருப்பு இல்லை நீங்கள், புரியுதா? ஒரு ஜோதி பிளம்பாக நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சின்ன ஆபத்தை பார்த்து பயந்துக்காதீங்க. நெருப்பு ஒரு விஷயத்தை பிடிச்சிச்சு அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி நீங்கள். செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. பாரம்பரிய ஜோதிடத்தில் செவ்வாய் குறிக்கூடிய அம்சங்கள் என்ன தெரியுமா? தைரியம், வீரம் தான் ஃபஸ்ட்டு. இந்த ராசிக்காரங்க தைரியம், வீரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பாங்க. செயல்திறன் அதிகமாக இருக்கும், போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும், தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும், போராடக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வெற்றிக்கான முயற்சி அதிகமாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த ராசியில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனாலும் சில கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. சார் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நீ லோக்கலில் கூட பார்க்கலாம். இல்லை சார் நான் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும், என்ன ஏதுங்கிறது வேறு தெரிஞ்சுக்கணும், லோக்கலில் பார்த்தா ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லை, நான் எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபல ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் குருவாக இருக்கிறவர் எப்படி ஜோதிடம் பார்ப்பார் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 4 to 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், மிகப்பெரிய பிரபலங்களுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் ஆக்டருக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் எப்படி ஜோதிடம் பார்ப்பார்? அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடரோட நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸ் மட்டும் தான் ஜோதிடம் பார்ப்பார். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிடுவார். உங்களுக்கு ஏதாவது கந்திஷ்டி இருக்குது, இல்லை செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்குது, இல்லை பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்லை அதெல்லாம் வந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் எல்லா வகையான விஷயத்துக்குமே அவர் வந்து தீர்வு சொல்கிறாரு. உங்களுடைய நம்பிக்கை பேசிஸில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும், எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அதுவும் தெளிவாக சொல்லிடுறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் இந்த மேஷராசி ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கான முக்கியமான இயல்பு அப்படின்னா எப்போது முன்னிலையில் இருக்க விரும்புவாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. தைரியமாக முடிவெடுப்பாங்க. எந்த சவாலையும் நேருக்கு நேர் சந்திப்பாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டாங்க. தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வாங்க. மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. நேர்மையாக பேசுவாங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க விரும்புவாங்க. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற தீவிர ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க. தற்போது மேஷராசிக்காரர்களோட மனதில் நிறைய கேள்விகள் இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமான பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குதுங்க. மேஷம் அப்படிங்கிறது தொடக்கம் அப்படின்னு பேர். ஒரு 100 பேர் இருக்கான் அப்படின்னா, சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொன்னால் அந்த 12 ராசிலையும் ஒருத்தர் இருக்கான், 12 ராசி பேர் இருக்கான். அதில் ஒரு விஷயத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு யாராவது செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு வகையில் யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் அந்த மேஷராசிக்காரன் போய் டக்குன்னு தொடங்கிடுவான். ஏன்னா இவனுக்கு இவன் மேலேயே நம்பிக்கை அதிகம். அவன் சொல்கிறான்னு தப்பாக நினச்சிக்கோன்னா இது ராசின்பால் அப்படி சொல்கிறேன். மேஷம் அப்படிங்கிறது ஒரு ராசியாக ஒரு மனிதனாக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா இவர் மேலேயே ஒரு நம்பிக்கை அதிகம். போனால் அதை ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகம். இன்றைக்கும் உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய அந்த தைரியமும் உத்வேகமும் தான் உங்களை வந்து மேலே கொண்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ல் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்காரங்க ஈஸியாக டக்குன்னு ஃபயர் ஆகி மேலே வருவாங்க. ஸோ துணிஞ்சு செயல்படுங்களே தவிர உட்காந்துடாதீங்க. மேஷம் அப்படிங்கிறது தொடக்கம், துணிச்சல் மற்றும் வெற்றியின் ராசி அப்படின்னு கருதப்படுதுங்க. மைண்டில் நல்லா ஞாபகம். உங்கள் ராசிலேயே அது இருக்குது, நீங்கள் பயந்துட்டுலாம் போக தேவையில்ல. காலகட்டமும் நேரமும் வேணால் உங்களை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் லேக் அடிச்சிக்கலாமே தவிர மற்றபடி உங்களை வந்து கொஞ்சம் டல் அடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ துணிஞ்சு செயல்படுங்க, வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பாதையை உருவாக்கும் குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. புதிய பாதையை உருவாக்கக்கூடிய குணம். புதிய பாதைன்னா எதை நோக்கின பாதை? அது எதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணலான்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான புதிய பாதையை உருவாக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆவீங்க. மற்றவர்கள் தயங்கும் இடத்துல கூட முதல்ல கால் வைப்பாங்க.
கொஞ்சம் தயங்கி தயங்கி போகிற இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்து கால் வைக்கக்கூடிய நபர் நீங்கள் தான். அதே போல் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எதுக்குமே பயப்படாத ஒரு நபர். எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய நபர். தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? வேகத்துடன் பொறுமையும் இணைந்தால் உங்கள் வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேகத்தோட பொறுமையும் இணைந்தால் உங்கள் வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செயல்பாட்டிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகம் இருக்கலாம், கொஞ்சம் பொறுமை இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி உங்கள் பதம் கண்டிப்பாக வரும். மேஷராசியோட பல குணமான அதாவது ரொம்ப ஒரு டீப்பான குணம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது நிறையா வகையான நல்ல குணம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த தைரியம் யார்கிட்ட இல்லை. எந்த பிரச்சனையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை யார்கிட்ட இல்லை. பேசுவானே தவிர செயலில் காட்ட மாட்டாங்க. ஆனால் மேஷராசிக்கார செயல்லையே காட்டுவான். தலைமை திறன், கூட்டத்தில் இயல்பாக தலைமை ஏற்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கு தான் இருக்கும். நீங்களாம் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஒரு முன்னாடி நின்று ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு போராட்டமோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பீங்க. வேகமான செயல்பாடு, கொஞ்சம் வேகமான செயல்பாடாக இருக்கும். டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு மூவ் பண்ணிங்க. தன்னம்பிக்கை அதிகம். தங்கள் திறமையில் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர். நேர்மையை பொறுத்த வரைக்கும் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. விடாமுயற்சி, ஒரு இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டாங்க. அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. மேஷராசியினுடைய சவால்கள் அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்த சிரமப்படுவாங்க. அவசர முடிவுகள் எடுக்கிறதுல சிரமம். பொறுமை குறைவாக இருக்கும் இவங்ககிட்ட. அது ஒரே ஒரு பிரச்சனை தான், பொறுமை கொஞ்சம் குறைவு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிறரோட ஆலோசனையை உடனே ஏற்காமல் இருக்கிறது. நீ என்னடா சொல்கிறது, எனக்கே நல்லா தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டில் ஓடும். சில அப்படி இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு கேட்டு இவர் பாட்டுக்கு இவரோட ஸ்டெப்பில் மூவ் ஆகிட்டே இருப்பார். சில நேரங்களில் அதிக தன்னம்பிக்கை உண்டு. சிறிய விஷயங்களுக்கே உணர்ச்சி வசப்படக்கூடியது. சின்ன விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டுகிட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் என் நல்ல மனசை ஏன் சிலர் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க நேராக பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்க, உதவி செய்ய தயங்க மாட்டாங்க, நண்பர்களுக்காக நிற்பாங்க, நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட மாட்டாங்க. ஆனால் கோபத்தில் பேசிய வார்த்தைகள் பிறரோட மனதை காயப்படுத்தலாம். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தில் நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, அது எவ்வளோ பெருசு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது பின்னால் உங்களுக்கு உதவுமா, திடீர்னு மறுபடியும் போய் எங்கிட்ட பேசினா நிற்பாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தைரியமானவர்களாக பார்ப்பாங்க, தலைமை திறன் உள்ளவர்களாக பார்ப்பாங்க, உழைப்பாளராக பார்ப்பாங்க, நேர்மையாளராக பார்ப்பாங்க, சுறுசுறுப்பானவராக பார்ப்பாங்க. இன்றைக்கி உங்களை சுறுசுறுப்பு எடுத்துக்காட்டா பாரு, இந்த பையன் பாரு எப்படி சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு தான் உங்களை காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் கோபக்காரராக பார்க்குறாங்க, பிடிவாதக்காரராக பார்க்க, யாருடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. அது அவனோட தவறான புரிதலாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் யாருக்கும் தலை குனிய தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாம் நிறைய அனுபவிச்ச ராசி. மேஷராசிக்காரர்கள் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்னால் உறவுகள். ஃபஸ்ட்டு உறவு தான். மேஷராசிக்காரரை புரிந்துக்காத ஒரு ஜென்மங்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களோட உறவுகள் தான். இது உண்மையாக இல்லைன்னு மக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உண்மையான நேசித்தால், அதிக நம்பிக்கை வைத்தால் உறவுகளால் உங்களுக்கு கண்டிப்பாக துரோகமும் ஏமாற்றமும் இருந்திருக்கும். நண்பர்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்களுக்காக எல்லாத்தையும் செய்ததால் நீங்கள் மாட்டுவீங்க. பொறாமை கொண்டவர்களால் நீங்கள் மாட்டுவீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முதலீடு வேண்டாம். நம்பி பணம் கொடுத்ததால் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால உங்களுக்கு சில பிரச்சனைகளில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போதும் துரோகம் வரலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரையும் முழுமையாக நம்பும்போது எப்போ வேணாலும் உங்களுக்கு துரோகத்தை கொடுக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக இருந்துக்காங்க. கோபத்தில் முடிவெடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தொழில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இது எல்லாமே உங்களுக்கு துரோக விளைவிற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான விஷயம். எல்லாத்துலேயும் துரோகம் ஏற்படுமாங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில். குடும்பத்தில் யார் உறுதுணையாக, யார் சவாலாக இருக்க போகிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதுணையாக இருக்கிறது உங்கள் உழைப்பை மதிப்பவர்கள். உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க சார், உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க சார், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களோட உழைப்பை மதித்து உங்கள்கிட்ட பெருசாக காசு எதிர்பார்க்காம வாழ்ந்துட்டுமா. நீ அதிகமாக சம்பாரி, கம்மியாக சம்பாரி, ஆனால் நீ எப்பயும் என்கிட்ட அன்பார், இதுதான் போதும்னு நினைக்கக்கூடிய நபர் தான் உங்களோட உழைப்பை மதிக்கக்கூடியவங்க. உண்மையான நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க முயற்சிக்கிறவங்க கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. சவாலாக இருக்கிறவங்க பொறாமை கொண்டவங்களாக இருப்பாங்க. உங்கள் வெற்றியை விரும்பாதவங்களாக இருப்பாங்க. பின்னால் குறை கூடுறவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்காரர் ஒரே மைனஸ் தான். பின்னால் குறை சொல்கிறவனை நினச்சி அவன் போய் அந்தாண்ட அப்படி பேசுவான் இப்படி பேசுவானே மைண்டில் நினச்சி பாதி விஷயத்தை நீங்கள் கோட்டை விட்டீங்க. தேவையில்லாமல் அப்படிலாம் நீங்கள் மைண்ட் அப்செட் பண்ணவே தேவையில்லை. பொறாமை கொண்டவர்களை தூக்கி தூர போடுங்க.
உங்களை பார்த்து பொறாமப்படாத உலகத்திலே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட வளர்ச்சி அப்படிப்படியே ஏறிட்டே வரும். சரி, எங்கே சார் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தான் வளர்ச்சி ஆரம்பம். அதற்கான முதலீடுகள் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மேஷராசிக்கால் போல ஒரு வெற்றியால் எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்கள் வெற்றியை விரும்பாதவர்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான். மேஷராசி ஏற்ற தொழில்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, அரசு பணி, தொழிலில் முன்னேறக்கூடிய முனைவோராக இருப்பாங்க. கட்டுமான தொழிலில் இருப்பீங்க, ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க. ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக 1-2 பண்ணிகிட்ருப்பீங்க. வாகன வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செட் ஆகும். யூடியூப் மற்றும் மீடியா வந்து அற்புதமாக இருக்கும். விளையாட்டு நல்லாயிருக்கும். அரசியல், மருத்துவத்துறை நல்லாயிருக்கும். பாதுகாப்பு சேவைகள் கொஞ்சம் அருமையாகவே இருக்குங்க. இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்க நல்ல காலமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். செய்வன பலிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமப்படலாம். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருக்கும். அதெல்லாம் பெரிய இதில் சார் பண்ணு. செய்வனை பற்றியும் பல்வேறு கருத்துக்களும் இருக்குது. இதற்கான அறிவியல் ஆதாரம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லை. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை வந்து பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தியானம் பண்ணுறது, நல்ல செயல்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் இந்த கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த பொருளோ அல்லது அவர்கள் பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களோ நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கந்திஷ்டியோ செய்வனைகளோ இருந்தால் பலிக்காது. கீழே ஒரு நம்பர். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். தெளிவாக சொல்லி தான் அது வந்து வீடியோ போடுறோம். நல்ல நேரம் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவசரத்தை குறைத்து திட்டமிட்டு செயல்படும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அனுபவத்தை வைத்து முடிவெடுக்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக சிவப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். செவ்வாயுடன் தொடர்புடைய நிறங்களாக கருதப்படுறதுனால இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா பொதுவாக 1, 9ங்க. இது வந்து அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு. சாதகமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பை விரும்புவாங்க. குடும்பத்தை பாதுகாக்கிறதுல அதிக அக்கறை காட்டுவாங்க. துணைக்கு முழு ஆதரவாக இருப்பாங்க. கோபத்தை குறைத்தா குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அக்கறை காட்டுவாங்க. தன்னம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. குழந்தைகளினுடைய திறமையை ஊக்குவிப்பாங்க. இதில் மெயினாக சொல்கிறது தான், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அதுக்கான வழி சொல்லுவாங்க. அதற்கான உங்கள் வீடுகளில் ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை ஜாதக ரீதியாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஜாதக ரீதியான விஷயங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஜோதிடர்கிட்ட பேசி உங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இல்லை சார் வீடுகளில் தொழில் விஷயம் ஏதாவது தான் இருக்குது, அதுக்கெலாம் இதை வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கான பொருட்கள் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தொழில் ரீதியான சில சக்கரங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சரியாகப்படும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருவண்ணாமலை போய்ட்டு, மேல்மலையனூர் போய்ட்டு, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரம்மன் ஆலயத்தை வழிபட்டு, பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற இடம் இருக்கும், அங்கே வழிபட்டு மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டுவாங்க. அந்த 4 இடங்களும் அற்புதமான இடம். நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களில் பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அற்புதமான இடம். வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்குவீங்க, இல்லைனா கார் வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. வேகமாக ஓட்டக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன பராமரிப்பில் கவனம் கண்டிப்பாக தேவை. நீண்ட பயணங்களில் பாதுகாப்பு பின்பற்றணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நில முதலீடு லாபம் தரலாம். குடும்ப சொத்து மூலமாக நம்பிக்கை கிடைக்கலாம். ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் புதிய பொறுப்புகள் வரலாம். தொழில் ரீதியாக நன்மைகள் உண்டு. பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமான உயர்வு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்க. மனம் திறந்து பேசினா ரொம்ப நல்லது நடக்கும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க. பொறுமையுடன் செயல்படுங்க, அது ரொம்ப முக்கியம். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உடல் நலத்தை கவனிங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். செய்யக்கூடாதது அப்படின்னா அவசர முடிவுகள் எடுக்கிறத செய்யாதீங்க. கோபத்தில் பேசுவதை தவிர்த்துக்கோங்க. அனைவரையும் முழுமையாக நம்புவதை தவிர்த்துக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறதை தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படின்னா பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும்.
அதே போல் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். சிவப்பு மலர்களால் வழிபாடு பண்ணிங்கன்னா தினமும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தியானம் கூட பண்ண சொல்லலாம். 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. இது மேஷராசிக்கே உண்டான மிகப்பெரிய ஒரு விஷயம். அமைதியாக இருக்கும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சக்ஸஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் நெருப்பும் தான் உங்களுக்கு மெயின். ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாகவும், செவ்வாய் வழிபாடு ரொம்ப அற்புதமாகவும், குலதெய்வ வழிபாடு ரொம்ப மெயினாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களை ஆட்டி அசைக்க ஒன்றுமே பண்ண முடியாது. இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் உங்களுக்கு துணை இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மற்றபடி ஜாதக ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். அதே போல் வீடு ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு யாராவது கந்திஷ்டி சாய்வினைகள் ஏதாவது வச்சுருந்தாவோ அதுவும் சரியாயிடும். ஸோ மேஷராசினுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உங்களோட மெயினான ஒரு விஷயம். உங்கள் மிகப்பெரிய பலம். அதனோட பொறுமையும் இணைந்தால் வாழ்க்கையில் நீண்ட நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் அடைய முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிகள் பிறகு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கே வழிகாட்டி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. சவால்களை வெற்றியாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். உழைப்பாலும் தைரியத்தாலும் உயரக்கூடியவங்க நீங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினா தொழிலில், பொருளாதாரத்தில், குடும்பம் மற்றும் சமூக மரியாதையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அனைத்திலும் நிலையான முன்னேற்றம் பெறலாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம். வெற்றி நமதே. ஸோ இன்றையிலிருந்து வெற்றிக்கான வழிகள் பிறக்குது. இதில் சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அதாவது மேஷத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. இல்லை சார் உங்களுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்களோட வீடுகளை சுற்றி ஏதாவது இருக்கா, இல்லை உங்களை நெகட்டிவ் வைப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி மேஷத்துக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொடங்க வெற்றிக்கான பயணம் இனிதே தொடங்குகிறது. வேறு ஏதாவது கருத்துக்கள் வந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படி இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.